அண்ணாமலை போற போக்குல நிறைய அடிச்சு விட்டு போறாரு. நிறைய அடிச்சு விட்டு உண்மைன்னு சொல்லி நினைச்சு. சரி, அடுத்த சுற்றில் பேசலாம். திரு ஜி கே நாகராஜ், இங்க தொடர்ச்சியா முதலமைச்சரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பேசி வருவது அப்படிங்கிறது களத்துல ஒரு கள்ள கூட்டணி நாடகமாக அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க? திரு கே சி பழனிசாமியினுடைய அந்த கருத்தையும் சேர்த்தே நீங்க சொல்லலாம். இல்ல, பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பயம் இரண்டு பேருக்கு வந்துருச்சுங்க. அதிமுக வந்துருச்சு, திமுக வந்துருச்சு. இப்ப திமுக என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே சிறுபான்மை வாக்குகள் நாம் வச்சிருக்கிறோம். அதிமுகவோட பாஜக இருந்ததுல அதிமுக பக்கம் அந்த வாக்குகள் போகாம இருந்தது. இப்பொழுது பாஜகவும் பிரிந்து விட்ட காரணத்தால் எங்கு தன் வாக்குகள் சிதறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து திமுகவுக்கு வந்துருச்சு. அதனாலதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பணம், பாட்டில், பிரியாணி கொடுத்து பண்ண அரசியலுக்கு மாற்றாக இன்னைக்கு பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள், ஒரு மிக பலம் வாய்ந்த பிரதமர் வேட்பாளர், பிரதமர் இருந்து கொண்டிருக்கிற மோடி அவர்கள் தமிழகத்தில் தொடர்ச்சியான செய்கின்ற பிரச்சாரங்கள், இவர்களுக்கு இந்த அரசியல் மாற்றாக உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. வளர்ச்சி குறித்து பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. ஆனா பாஜக தலைவர்களே தொடர்ச்சியா களத்துல சொல்லும் போது, ஈவன் இன்றைக்கு கூட வானதி சீனிவாசன் உள்ளிட்ட எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, தற்போது திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறி இருக்கிறது. அதனாலதான் தொடர்ச்சியா முதலமைச்சர் வந்து போகிற எல்லா பிரச்சார மேடைகளிலும் பிரதமரை விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இதுல இருந்தே உண்மையாகுது இது திமுக பாஜக அப்படின்னு மாறி இருக்குன்னு. அப்படின்னா நீங்க அதையும் சொல்லாம இருக்கலாமே. இல்ல, இது உண்மை என்னன்னா, நீங்க திமுக வேட்பாளரை கோயம்புத்தூர்ல போட்டிருக்காங்க. இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கொடுத்துப்பட்டிருந்த அந்த கோட்டை, அவங்க கம்யூனிஸ்ட் ஆண்டு கொண்டிருந்த பகுதி, இன்னைக்கு திமுக உள்ள வந்திருக்கிற காரணமே பாஜக இங்கு ஜெயித்து விடும் என்கின்ற பயம் அவர்களுக்கு வந்து விட்டது. எப்படியாவது பாஜகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை திமுக பெற வேண்டும் என்கிற காரணத்துக்காகத்தான் இங்க கொண்டு திமுக வேட்பாளரையே போட்டிருக்காங்க. ஆக இன்னைக்கு களம் என்பது திமுக வெர்சஸ் பாஜக என்ற நிலைமை மாறி இருக்கு. ஏன்னா இது வந்து மக்களவைக்கான தேர்தல், இது வந்து லோக்கல் நம்முடைய தமிழகத்துக்கான தேர்தல் அல்ல. அந்த வகையில தான் நாங்க பேசுகின்ற பேச்சுக்கள், சொல்கின்ற அந்த வளர்ச்சி பணிகள் எல்லாமே மக்களை சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதை மடைமாற்றம் செய்யும் விதமாகத்தான் இவங்க அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறதுங்க மாதிரி ஒரு பேச்சை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு உண்மை தெளிவாக இருக்கிறது, மக்கள் இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க இதே வந்து நம்ம கருணாநிதி அவர்கள் கூட மோடி கலவரம் நடந்தது குஜராத்ல, அப்ப அவர் கொடுத்த சர்டிபிகேட் இந்த கலவரத்திற்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நல்லவர் என்ற சர்டிபிகேட் கொடுத்தவர் கருணாநிதி அவர்கள். இவங்க என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க எங்களோட கூட்டணியில் இருந்தப்ப. அன்னைக்கு நாங்க தான் ஹஜ் பயணத்திற்கு 75% மானியம் கொடுத்தோம். இஸ்லாமிய சகோதரர்களை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா இவங்க இது தொடர்ச்சியா மாறி மாறி பேசி பிரிவினைவாத அரசியல், ஒரு சார்பு அரசியல், தாஜா அரசியல், இதை மட்டும் முன்னெடுத்து கொண்டு போறாங்க. வளர்ச்சி பணிக்காக இவங்க பேசுறது இல்ல, குறை சொல்றது, குற்றம் சொல்றது. இவங்க என்ன செய்ய போறீங்க? தேர்தல் அறிக்கையை பாருங்க. இல்ல, கூட்டணியில இருந்த அதிமுக பாஜக செய்த எல்லா தவறுகளுக்கும் உடந்தையாக இருந்தது. அதனால இன்றைக்கும் கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டாலும் அவர்களும் இதையெல்லாம் பேசாம ஒரு கள்ள மௌனத்தை சாதிக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படின்னா ஏன் இதுவரைக்கும் அதிமுக தரப்பிலிருந்து எந்த குற்றச்சாட்டும் நேரடியா போகல? அதுதான் தொடக்கத்துல மதிவாணன் சொல்றாரு, அமைச்சர்கள் மேல நடவடிக்கை பாயும், இடி போகும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் காரணமாக பேசாம இருக்காங்கிறாரு. திமுக கையில அதிகாரம் இருக்கிறது. ஏன் வந்து திமுக இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது எத்தனை அமைச்சர்களுக்கு தண்டனை விட்டு கொடுத்தாங்க, தேர்தல் கூடிய பண்ணாங்க. ஏன் அந்த அதிகாரம் அவங்க கையில இல்லையா? திமுக அவங்க செய்ய முடியும். ஏன் மத்திய அரசு சொல்றாங்க இவங்க அமைச்சரை காப்பாத்துறது பெரிய பிரச்சனையா இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அமைச்சரை ஜெயில வச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் உண்மையை சொல்ல போனோம் என்றால் திமுகவுக்கு பிரதமர் யார் என்கின்ற வேட்பாளர் யார் என்கின்றதை சுட்டிக்காட்ட முடியாது. இந்தி கூட்டணியில எந்த ஒரு செயல்பாடும் இல்லை, முழுமையாக முடங்கி போய் கிடக்கிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் என்றால் நரேந்திர மோடி அவர்களை தான் அவர்கள் காமிக்க முடியும். ஒருவேளை நாளைக்கு தங்களிடம் கொஞ்சம் எம்பிக்கள் வந்துகிட்டு நாளைக்கு நாம யாரை ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் கைகாட்டக்கூடியது பிரதமர் நரேந்திர மோடியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இவர்கள் ஆட்சி செய்த
பல நல்ல திட்டங்களுக்கு துணை நின்றது பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். இல்ல திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நேற்றைய அந்த பேச்சை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வேடந்தாங்கல் பறவையை போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு இடத்துல கூட்டணி போவாங்க. இப்போ பாஜகவோடு கூட்டணி போயிருக்கிறாங்க. ஒரு நேர்காணல்ல ராமதாஸ் அவர்கள் நீங்க பாஜக அரசுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டபோது 0 மதிப்பெண் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவங்களோடவே போய் கூட்டணி வச்சிருக்கிறார் அப்படின்னா அப்ப பாஜக அரசுக்கு 0 மதிப்பெண் அப்படிங்கறத திரு இபிஎஸ் என்டாஸ் பண்றாருன்னு தானே அர்த்தம். இந்த அளவுக்கு திமுக பாஜகவை எதிர்த்து பேசுகின்ற அதே திமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது. இன்று வளர்ச்சி பாதையில் பயணிக்கின்ற பொழுது அதை நன்கு உணர்ந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாஜகவை நோக்கி வருவதில் என்ன தவறு இருக்கிறது நீங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அடுத்த பிரதமர் யார் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி உண்மையிலேயே பிஜேபி கவலைப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதனால எங்க தலைவர் சொல்றாரு, நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் வீட்டுக்கு. இந்த பணம் பாட்டில் பிரியாணி அரிசியிலை முடிவுக்கு கொண்டு வரன்னு சொல்றாரு. அந்த மாற்றத்துக்காக நாங்கள் களம் இறங்கி இருக்கிறோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக மதுவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார். நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று அவரும் விரும்புகின்றார். ஆனால் காலத்தின் கட்டாயம் இந்த 2 கட்சிகளுக்கும் மாறி மாறி போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்று மாற்று சக்தியாக பாஜக உருவெடுத்திருக்கிறது. அதனாலதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், அந்த பாமகவுடைய வருகையே நாங்கள் பலம் பெற்று இருக்கிறோம் என்பதை உணர்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக மக்களுக்கு. அதே பலம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்திருந்தா எல்லா கட்சியும் இல்ல வந்திருக்கணும், தேமுதிகவும் வந்திருக்கணும் இல்லையா? அதாங்க நீங்க பாத்திருப்பீங்க, திமுகவோட பல கட்சிகள் பேசிட்டு இருந்தாங்க. பேசியதுக்கு பேர் என்ன? கூட்டணி தமிழக நலன் குறித்து பேசினாங்களா? தமிழகத்துடைய வளர்ச்சி குறித்து பேசினார்களா? பேரம் நடந்து கொண்டிருந்தது. ஆனா நீங்க பாஜகவில் இருக்கிற கூட்டணி தலைவர்கள் எடுத்து பாருங்க. நீங்க அவர் பாரிவேந்தர் ஆகட்டும், வந்திருக்கிற அத்தனை பேரும் யாரு? ஒரு சமூகத்தின் தலைவர்கள். தங்களுடைய சமுதாய மக்கள் இந்த மதுவிலிருந்து விடுபட வேண்டும், இந்த போலி திராவிடத்திலிருந்து விடுபட வேண்டும், நல்ல வாழ்க்கை பெற வேண்டும். உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு எந்த அளவுக்கு மது சீரழித்திருக்கிறது மக்களுக்கு தெரியும். போதைப் பொருள் நடமாட்டம் எந்த அளவுக்கு, போதைப் பொருள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு திமுக அரசியலை சூதாட்ட கும்பல் நிர்ணயிக்கிறது நன்கொடை மூலமாக. போதைப் பொருள் பாஜகவுக்கும் தான் அவங்க எல்லாம் அதே நிறுவனங்கள் பாஜகவுக்கும் தானே நிதி. இந்தியாவிலேயே அதிகமான போதைப் பொருள் பிடிக்கப்பட்ட இடம் குஜராத். அங்க ஆளுங்கட்சி நீங்க திருமதிவாணன் முடிச்சிட்டோம். நான் பேசி முடிச்சிடுறேன். போற போகல நீங்க பொத்தா பேசி போக கூடாது. முடிச்சிட்டோம். இல்லன்னா நீ பேச கேட்டுட்டாட்டதுனால, அதாவது ஒரு இடத்துல உள்ள வர இன்னைக்கு தமிழகம் போதைப் பொருளின் மையமாக இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. அது எல்லாரும் போதைப் பொருளோட மையம் அதிகபட்சமாக குஜராத். நீங்க கொடுத்திருக்க அதானியோட போர்ட் அவர் முடிச்சிட்டோம். நான் வரேன். கிட்ட தான் ஏர்போர்ட் இருக்கு. முடிச்சிட்டோம். நான் வரேன். நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். நீங்க தான் பதில் சொல்லுங்க. இல்ல அதுதான் நீங்க தான் பதில் சொல்லணும். நான் கருத்து வாங்கிட்டு வரேன். இன்னும் சுப்ரத்தினம் பேசினா முதற்கட்ட பார்வை வாங்குறேன். நான் வரேன். போதைப் பொருட்கள் பிடிபடுகின்ற இடம் எதுன்னா அங்கதான் பிடிபடுது. அதுக்கு மையமா இருக்கிறது தமிழகம். அவங்கள்ட்ட இருந்து நிதி வசூல் பெறுவது அதிகப்படியான இல்ல நீங்க நாகராஜ் நீங்க சொல்ற நிறுவனங்கள் பாஜகவுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா நிதி கொடுக்கலையா? என்ன நிறுவனங்கள் சொல்லுங்க. உண்மையான தொழிலதிபர்கிட்ட வாங்குறோம், நியாயமாக நல்ல தொழில் பண்றவங்க நாங்க நிதி வசூல் பண்றோம். நியாயமானது. சரி, சூதாட்ட கும்பல் சரி, நான் எடுத்துக்கிற அடுத்த சுற்றுல பேசலாம் திரு நாகராஜ். நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கின்ற நிறுவனங்கள் தருகின்றதை நாங்க வாங்கிக்கிறோம். சரி, மிரட்டி வாங்கல, சட்டவிரோத தொழில் பண்ண சொல்லி நாங்க நிதி வாங்கல. சரி, நான் அது பதில் வாங்கிக்கிறேன். திரு கேசிபி குறுக்கிட விரும்பினார். திரு கேசிபி சுருக்கமா சொல்லுங்க. சுப்ரத்தினம் முதற்கட்ட கருத்து பதிவு பண்ணும். இல்ல, அதாவது அண்ணாமலை பேசுற பொழுது தூய்மையான அரசியல், மாற்று அரசியல்ங்கிறாரு. நாகராஜ் பேசுகிற பொழுது அதாவது நேர்மையற்ற தொழில் செய்யறவங்க கிட்ட வாங்கல, நேர்மையான தொழில் செய்யறவங்க கிட்ட வாங்கினேன்னு சொல்லி சொல்றாரு. லாட்டரி மார்டின் பாஜகவுக்கு 100 கோடி ரூபாய் இந்த எலக்டோரல் பாண்ட்ல கொடுத்திருக்கிறாரு. அவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு நடந்து ஒரு வாரத்துல அந்த பணம் கொடுத்திருக்கிறாரு. அது போக இன்னொரு ட்ரஸ்ட் இருக்குது, அந்த எலெக்ஷன் டொனேஷனுக்காக ஒரு ட்ரஸ்ட், அதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. குறைந்தபட்சம் உத்தமர் அண்ணாமலைக்கு இது தெரியாதா? ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கிறவருக்கு அண்ணாமலைக்கு தெரியாம
தமிழ்நாட்டுல அது அண்ணாமலை போட்டியிடுற கோயம்புத்தூர்ல இருக்கிற லாட்டரி மார்டின் டெல்லியில கொண்டு போய் ரகசியமா கொடுத்துட்டாரா இல்ல அண்ணாமலை மூலியமா அது வாங்கி கொடுக்கப்பட்டதா? அப்ப மார்டின் செய்யறது மிக நேர்மையான தொழில்னு சொல்லி அண்ணாமலை ஏத்துக்கிறாரா? பாரதிய ஜனதா கட்சி வந்து ஏற்றுக்கொள்ளுகிறதா? அப்ப இவங்க போடுற அந்த மாற்று அரசியல், நாங்க வந்து எலெக்ஷனுக்கு வந்து பணம் செலவு பண்ண மாட்டோம், இது எல்லாமே போலி வேஷம். சரி, ஓகே. ஊரை ஏமாத்துறாங்க. சரி, அப்படியே இல்ல, நான் ஓட்டு பேசுறேன். போட்டு போறாங்க. நான் வரேன். திரு நாகராஜ் வரேன். சுப்ரத்தினம் பேசணும். சுப்ரத்தினம் பேசணும். பேசிட்டோம். நான் உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கிறேன். திரு சுப்ரத்தினம், இங்க பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறார் திரு ஓ.